காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பீகார் மாநிலத்தில். அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வரையிலும் பீகாரில் இருக்கக்கூடிய மொத்த பாராளுமன்ற இடங்கள் உங்களுக்கு தெரியும் 40. இந்த 40 இடங்கள்ல 16 இடங்களில் லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சியும், 16 இடங்களில் நிதிஷ்குமாருடைய கட்சியும், 8 இடங்களில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பீகார் மாநிலத்தில். அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வரையிலும் பீகாரில் இருக்கக்கூடிய மொத்த பாராளுமன்ற இடங்கள் உங்களுக்கு தெரியும் 40. இந்த 40 இடங்கள்ல 16 இடங்களில் லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சியும், 16 இடங்களில் நிதிஷ்குமாருடைய கட்சியும், 8 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும், காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய 8 இடங்களில் இடதுசாரிகளும் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்பதாகத்தான் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த நிலையில் நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய பச்சோந்தி பிஜேபியில் சேர்ந்த நிகழ்வை நாம் பார்த்தோம். இப்ப இதனால காங்கிரசுக்கு பின்னடைவா அப்படிங்கிற இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் விவாதம் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் காங்கிரசுக்கு இதனால் எந்த பின்னடைவும் இல்லை. இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோடு இணைந்துதான் நிதிஷ்குமார் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தார். உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி 10க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றது என்பது நமக்கு தெரியும். கூடுதலாக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி அங்கே வளர்ந்து நின்றதையும் நாம் பார்க்க முடிந்தது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ பயணத்திற்கு பீகார் கொடுத்த ஆதரவு இன்றைக்கு RSSஐயே நடுநடுங்க வைத்திருக்கிறது. பீகார் வரலாற்றிலேயே இந்த அளவிற்கான ஒரு மக்கள் திரளை எந்த தலைவரும் சந்தித்ததில்லை என்பதுதான் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் திரட்சியை ராகுலால் காங்கிரஸ் பக்கம் கொண்டு வர முடிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதனுடைய அடிப்படையில் பார்த்தால் உடனடியாக காங்கிரஸ் ஒரு 15 இடம் 20 இடம்னு போகாம ஒரு 5 இடங்களில் போட்டியிட வேண்டும். நிச்சயமாக பீகாரில் காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்களில் வெற்றி பெற முடிந்தது என்றால் கண்டிப்பாக முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது தேசிய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி ஒரு 30 இடங்களில் போட்டியிட்டால் நிச்சயமாக ஒரு 25 இடங்களில் வெற்றி பெறும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் அங்கே 16க்கும் அதிகமான இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்றார்கள். இடதுசாரிகள் பீகாரில் வலுவாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. போதா குறைக்கு பாரத் ஜோடோ பயணம் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறது. போதா குறைக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தலிலும் அதே போன்று நீங்கள் சட்டமன்ற தேர்தலிலும் லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி காட்டி இருக்கக்கூடிய ஒரு 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 மிக முக்கியமான ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக தேசிய அரசியல்ல ஒரு பேசும்படியான ஒரு விஷயமா மாறுச்சுது. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிதிஷ்குமாரும் பாஜகவும் சேர்ந்து பீகார்ல போட்டிடுறாங்க. ஆனால் கடந்த முறையை விட 2014 அவர்கள் வாங்கியதை விட குறைவான இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த முறை நிதிஷ்குமாரனுடைய இந்த பச்சோந்தித்தனம் பீகார் மக்களால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிதிஷ்குமாருக்கு பாடை கட்டி மிகப்பெரிய போராட்டங்களில் இறங்கியதை பார்த்தோம். அப்ப நிதிஷ்குமாரை இழுத்து கொண்டு சென்ற பாஜக வேறு அங்கே அவமானப்பட்டு கூறி குறுகி நிற்கிறது. மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் காங்கிரஸ் 5 இடங்களிலும் மற்ற இடங்களில் லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சியும் கூடுதலாக இடதுசாரிகளும் சேர்ந்து பீகாரில் தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் குறிப்பாக நீங்க ஒண்ணு யோசிக்கணும். என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு. ஆனா மோடியும் RSSம் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாங்க.
அதுவே பீகார் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்ப அயோத்தி ராமர் கோயில் அதெல்லாம் பீகார் மக்கள்கிட்ட கடந்த காலங்களில் மாறி மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்துமா என்றால் ஏற்படுத்தாது. அதற்கு பிஜேபி எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்ப அயோத்தி ராமர் கோயில் சிலை திறப்பு பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று அவர்கள் கருதி இருந்தால் நிதிஷ்குமாரை வலை போட்டு பிடித்து இருக்க மாட்டார்கள். இப்ப நிதிஷ்குமார கால விழுந்து எங்க கட்சிக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிட்டதனுடைய மிக முக்கியமான காரணம் இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்கு அயோத்தி ராமர் கோயில் பத்தாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அப்படி என்றால் பீகாரில் இன்றைக்கு காங்கிரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு, ஒரு சரியான வாய்ப்பு. இதை அங்கிருக்கக்கூடிய காங்கிரசும் கூட்டணி கட்சிகளும் சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் தேசிய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் 2024 காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனாலதான் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக இந்த முறை கடந்த காலங்களில் வெற்றி பெற்றதை போன்ற ஒரு வெற்றியை நிச்சயமாக பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலே இதுதான். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.